Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 28th December 2023. The first article related to the decadal decline of NPA. That is gross NPA. So NPA அப்படின்னா non-performing assets. ஸோ பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்க்ஸ் கொடுக்கக்கூடிய லோன் வந்து பேங்கோட அசட். அது வந்து ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னா இட் வில் பி கால்ட் அஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்னு பேர். ஸோ எப்போ நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்னா the person is not paying interest இல்லைன்னா principal amount for 30 days the account will be mentioned as special mention account 0, and then 31 60 days he is not paying the interest as well as principal. That account will be called as SMA 1 special mention account 0 and 1, and the 61 90 it will be called as special mention account 2. So இதிலிருந்து it will be called as non-performing assets. So 90க்கு மேலே பே பண்ணல அப்படின்னா it will be called as non-performing assets. அதுக்கு பிறகு more than 1 year அந்த அக்கௌண்ட் வந்து NPA இருக்கு, non-performing assets இருக்குன்னா that account will be categorized as substandard. அதுக்கு மேலேயும் 1 year they are not paying, substandard இருக்கு அப்படின்னா it will be called as doubtful. ஸோ அதுக்கு பிறகும் அது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றப்போ it will be called as lost. So willful defaulters are there. Willful defaulters அப்படின்னா he can able to pay but he is not paying. So example Vijay Mallya. So pay பண்ண முடியும் ஆனால் பே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா they will be called as willful defaulters அப்படின்னு பேரு. ஸோ இப்போ இந்த கிராஸ் என்பிஏ அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த என்பிஏ அக்கர் ஆகும்போது ஸோ லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா 5% 20% இந்த லோன் அமௌண்ட்ல ரிஸ்கை பொறுத்து, தட் இஸ் ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸ். ஸோ ஒவ்வொரு அசட்ஸுக்கும் லோனுக்கும் வந்து ரிஸ்க் இருக்கும். இந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி they need to ப்ரொவிஷனிங் பண்ணணும். ஸோ 5% to 20%. இப்போ என்பிஏ ஆகுது அப்படின்னா இட் இஸ் அ மேக்ஸிமம் 100% they need to ப்ரொவிஷன். ஸோ கொடுத்த லோன் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை வந்து ப்ரொவிஷனிங் பண்ணணும். அப்படின்றப்போ அந்த பேங்க்ஸால அவங்க கேபிட்டல்லேருந்து அந்த காசை எடுத்து வைக்கணும். அப்படின்றப்போ அவங்க வந்து லோன் கொடுக்க முடியாது. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு இப்போ எக்ஸாம்பிள் 1 lakh லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரொவிஷனிங் ஃபர்ஸ்ட் வந்து 5% வச்சிங்கன்னா 5,000 rupees தான் அவங்க வந்து ப்ரொவிஷனிங் பண்ணுவாங்க. 5,000 rupees தான் எடுத்து அவங்களோட கேபிட்டல்லேருந்து எடுத்து தனியாக வைக்கணும். அந்த 5,000 லோன் கொடுக்க முடியாது இன்னொரு கஸ்டமருக்கு. சப்போஸ் இந்த என்பிஏ ஆகுது அப்படின்றப்போ இந்த 1 lakh எடுத்து ப்ரொவிஷனிங் பண்ணணும். அப்போ அந்த 1 lakh வந்து அவங்களுக்கு டார்மெண்டாக இருக்கும் அண்ட் வித்தவுட் யூஸ். ஸோ தட்ஸ் அபவுட் த ப்ரொவிஷனிங். கிராஸ் என்பிஏ அப்படின்னா மொத்த என்பிஏ ஆஃப் அ பேங்க். ஸோ இந்த கிராஸ் என்பிஏ வந்து இப்போ 3.9 3.2 கம்மியாக இருக்குது. மார்ச்ல இட் வாஸ் 3.9, இப்போ 3.2% கம்மியாக இருக்குது. முன்னாடி 6 இருந்துச்சு, 6%. 2018 அந்த டைம் பீரியட்ல இட் வாஸ் 6%. now it reduced to 3.2%. அதுக்கான ரீசன்ஸ் வந்து பேங்க்ஸ் பண்ணக்கூடிய ரிவைவிங் their assets, குவாலிட்டி ஆஃப் அசட்ஸோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றது, அப்புறம் ஸ்ட்ரிக்டர் கலெக்ஷன் ஆஃப் லோன்ஸ். ஸோ அட்வான்சஸை ப்ராப்பராக கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. அப்புறம் there is a நேஷனல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ இது கவர்மெண்டால கிரியேட் பண்ணப்பட்டது. பட் 51% ஃபண்டட் பை தி பிரைவேட், தட் இஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான் இதில் மூலதனமாக செயல்படுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அந்த சர்ஃபாசி ஆக்ட், அப்புறம் ஐபிசி இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் 2016 இன்ட்ரடியூஸ் பண்ணது. இதில் தான் ரீசன் என்பிஏ வந்து கம்மியாகிறதுக்கான ரீசன். ஸோ இட்ஸ் குட் ஃபார் தி பேங்க்ஸ் growth. So that's about this article. The next article related to the SLIM, that is Smart Lander for Investigating the Moon. So Chandrayaan 3 மாதிரி
ஜப்பானோட லேண்டர், சாஃப்ட் லேண்டர் வெஹிக்கிள் இப்போ டிசம்பர் 25 வந்து லான்ச், செப்டம்பர் 7 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 25 வந்து அதோட ஆர்பிட்டரில் போயிருச்சு, லூனாரோட ஆர்பிட்டரில். அண்ட் Jan 19 இட் வில் பி லேண்டட். ஸோ பை சாஃப்ட் லேண்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியா போன்ற கண்ட்ரிஸ் கூட அவங்களும் சாஃப்ட் லேண்டர் அப்படின்ற பேரை வாங்கிடுவாங்க. தட்ஸ் அபவுட் தி இட்ஸ் நாட் அ இட்ஸ் அன் இன்வெஸ்டிகேட்டிங் மிஷன் தான். அண்ட் தென் லூபெக்ஸ் அப்படின்றது இந்தியாவும் ஜப்பான் சேர்ந்து பண்றோம் அடுத்த மிஷன்ஸ். ஸோ இது வந்து சவுத் போல்ல வந்து சாஃப்ட் லேண்டிங் பண்றது. ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட், இந்தியா ஒமான் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ண இருக்கும் with Oman in Jan 2024. So Oman relationship already I have told you people. ஸோ நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஒமானை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் டு ஒமான், தேர்ட் லார்ஜஸ்ட். ஸோ ஒமான் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் பி த பார்ட் ஆஃப் ஸோ இந்த ஏரியாவில் வரும். இங்கே யமன், இங்கே ஒமன், அப்புறம் இங்கே யுஏஇ, இந்த ஹெட்லேயும் ஒமன் வரும். ஸோ தேர் வில் பி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இந்த ஏரியாவில் வரும். அப்புறம் இந்தியா இந்த பக்கம் வரும். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. அண்ட் தென் டுகும் போர்ட், இதெல்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல இந்தியாவோட மிலிட்ரி பேஸ், ஃபர்ஸ்ட் மிலிட்ரி பேஸ் அவுட் சைடு இந்தியா இந்த டுக்கும் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கண்காணிக்கிறதுக்காக, ஸோ நம்மளோட ஷிப் பேசேஜஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ மிலிட்ரி ஜாயிண்ட் எக்ஸசைஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்தியாவும் ஒமனை எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரேடில் 12.39 பில்லியன் ட்ரேட் வி ஆர் டூயிங். அது மாதிரி ஒமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 113 பில்லியன் அவங்களோட மொத்த ஜிடிபி. 115 பில்லியன் அவங்க மொத்த ஜிடிபி. அப்புறம் இந்தியா பீப்புள் டயஸ்பரா அங்கே இருக்கிறது ரொம்ப அதிகம், இந்தியன்ஸ் ஒர்க்கிங் தேர். அண்ட் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங், தேர்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் in the GCC countries. Gulf Cooperation Council we are the third largest exporter to this country. Alla main gasoline, iron, steel, electronics, machinery, textiles. So அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமா. ஸோ இப்போ நம்ம சேல் பண்ணக்கூடிய 80% ப்ராடக்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது 5% டேரிஃப்ல உள்ள போகுது. இதில் மோஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து கவர் ஆகும்னு சொல்லப்படுது. எஃப்டிஏ சைன் பண்ணதுக்கு பிறகு தான் தெரியும். அப்படி சைன் பண்ணாங்க அப்படின்னா இந்த டேரிஃபும் இருக்கு, 0 டேரிஃப் இல்லைன்னா 1% டேரிஃப் தான் இருக்கு. இப்போ 5% டேரிஃப்ல இருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட ட்ரேட் வித் ஒமானை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் ஆல். மேப் படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி UPA Act. So Unlawful Activities Prevention Act. அதில் மசரத் அலாம், he was in jail. இவரோட ஆர்கனைசேஷன் முஸ்லீம் லீக் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இதை வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் நேம் பண்ணியிருக்காங்க. 5 years வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பாப்புலர் ஃப்ரண்டை வந்து பேன் பண்ணாங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபார் 5 years. அதே மாதிரி இப்போ இதையும் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ UPA ஆக்டை பொறுத்த வரைக்கும் 1967 it was created, Unlawful Activities Prevention Act. So terrorist activities, அப்புறம் நாட்டுக்கு எதிரான செஷனிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் ஏதாச்சும் லான்ச் பண்றாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காகவும் அந்த ஆர்கனைசேஷனை வந்து பேன் பண்றதுக்காக அமைக்கப்பட்ட அமைப்பு தான் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் 1960. நிறைய வாட்டி இதை அமெண்ட்மெண்ட் பண்ணி 2004 டெரரிசமே இதில் ஆட் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் டெரரிஸ்ட் வந்து நேம் பண்றது இதில் கிடையாது, செஷனிஸ்ட் மூவ்மெண்ட் மட்டும்தான் வரும். இப்போ டெரரிசமும் இதில் கொண்டு வந்துட்டாங்க ப்ரிவென்ஷன் கேட்டகரியில். அப்புறம் ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும் இல்லை, இப்போ இண்டிவிஜுவலையும் வந்து டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி நெய்ம் பண்ணுறதுக்கு இந்த UPA ஆக்டை வந்து பயன்படுத்துறாங்க. 2019 இட் வாஸ் ஆடட். ஸோ 1967 உருவாக்கப்பட்ட இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் யாராவது டெரரிஸ்ட் கூட எய்டிங்ல இருக்காங்க இல்லைன்னா ஹெல்பிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா திஸ் ஆர்கனைசேஷன் ஆர் இண்டிவிஜுவல் கேன் பி நேம்ட் அஸ் டெரரிஸ்ட். அப்புறம் ஃபண்டிங் பண்ணுறவங்க, அது மாதிரி சப்போர்ட்ஸ் எதாவது பண்ணுறாங்க,
other unlawful activities, that is secessionist movement. So Jammu and Kashmir oda Muslim League, Jammu and Kashmir Muslim League of Jammu and Kashmir ban பண்ணப்பட்டதுக்கான reason, they are in contact with the terrorist groups and then anti-national activities, that is ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரிக்கிறது, செஷனிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து இவங்க ஈடுபடுறாங்க அப்படின்றது தான் இந்த ஆர்கனைசேஷன் பேன் பண்ணப்படுது. இப்போ என்னன்னா, யாராவது இந்த ஆர்கனைசேஷன் கூட தொடர்ந்து தொடர்பை வச்சிருந்தாங்க அப்படின்னா தே வில் பி அரஸ்டட் அண்டர் தி டெரரிஸ்ட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் மூலமா இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடியவங்களே அரெஸ்ட் பண்ணுவாங்க, இனிமே யாராச்சும் தொடர்புல இருக்காங்க அப்படின்னா. ஸோ ஆல்ரெடி இதை கிரியேட் பண்ண பர்சன் உள்ளதான் இருக்காரு, மசரத் ஆலம். 13 years அவர் ஜெயிலில் தான் இருக்காரு. அண்ட் தென் ஆர்கனைசேஷனை இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க யாரும் இன்னும் ஃபண்டிங் கலெக்ட் பண்ண முடியாது, அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து சீசர் பண்ணப்படும். ஸோ 180 days இதோட டைம் பீரியட். வென் இட் வாஸ் a person is named as a terrorist, 180 daysல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், 90 daysல இன்வெஸ்டிகேஷனை முடிக்கணும். ஸோ சப்போஸ் 90 daysக்கு மேலே அரெஸ்ட் பண்ணி 90 days மேலே இன்வெஸ்டிகேஷன் முடிக்கப்படலை அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து இது நான் இண்டிவிஜுவல் டெரரிஸ்ட் சொல்றேன், டிஃபால்ட்டா அவங்களுக்கு பெயில் கொடுக்கணும். அந்த ஸ்பெஷல் கோர்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு there is a special court will be created under this act. ஸோ என்ஐஏவோட ஸ்பெஷல் கோர்ட் தான் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. மற்ற கோர்ட்ஸ் ஆர் சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும் இல்லைன்னா அதர் கோர்ட்ஸ் ஆர் பார்டு ஃப்ரம் இன்வெஸ்டிகேட்டிங் தி உபா ஆக்ட் ரிலேட்டட் கேசஸ். பனிஷ்மெண்ட் பண்றவங்கள அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்கள இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட பர்மிஷன், சாங்ஷன்ஸ் இல்லாம, ப்ராசிக்யூஷன் அண்ட் சாங்ஷன்ஸ் இல்லாம பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உபா ஆக்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசெண்ட் ஆட் பண்ணப்பட்டது இண்டிவிஜுவல் கேன் பி நேம்ட் அஸ் டெரரிஸ்ட் அண்டர் திஸ் ஆக்ட் பிளஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் பேன் பண்றாங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு என்ஐஏ ஆஃபீஸர் தலைமையில் அது அப்ரூவல் மூலமா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சீசர் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ இந்த ஆக்ட்ல வழிவகுது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், பிரதான் மந்திரி ஜன் மன் ஸ்கீம், தட் இஸ் ஜன் ஜாதி ஆதிவாசி நயா மகா அபியான். இதை கேபினெட் அப்ரூவ் பண்ணப்பட்டப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பர்டிகுலர்லி வல்லரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் ட்ரைபல் குரூப்ஸ் ஆர் தேர் நோட்டிஃபைட் அண்டர் திஸ் பர்டிகுலர்லி வல்லரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு பிவிடிஜி. அப்படின்னா the tribal groups are the population is stagnant இல்லைன்னா டிக்ளைன் ஆகுது, அவங்களுக்கு நோ லிட்ரஸி ரைட், லிட்ரஸி வந்து 0, அண்ட் தென் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ப்ரீ அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் அப்படின்னா அவங்க வந்து ஹண்டிங் ப்ராக்டிசஸ் பண்றாங்க இல்லைன்னா ப்ரிமிட்டிவ் முன்னாடி பண்ண அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் பண்றாங்க, விவசாய வழிகள். அப்புறம் அவங்களோட பாப்புலேஷன் ஸ்டாக்னட் ஆகுதுன்னு சொன்னேன். அப்புறம் எக்கனாமிக்கலி தே ஆர் வீக். ஸோ இந்த 4 கேட்டகரியில் வரக்கூடிய ட்ரைபல் பாப்புலேஷன் கேன் பி கிளாசிஃபைட் அஸ் பர்டிகுலர்லி வல்லரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். இதுக்கு டெஃபினிஷன் கொடுத்தது யார் அப்படின்னா 1973 அப்பாயின்ட் பண்ணப்பட்ட தேபர் கமிஷன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1975 இட் கேம் இன் இம்ப்ளிமெண்டேஷன் பர்டிகுலர் வல்லரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்றது. சாரி 52 வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணாங்க. அப்புறம் 23 வாஸ் ஆடட். நவ் 75 ட்ரைபல் குரூப்ஸ் ஆர் தேர். யூபிஎஸ்சியில் ஒரு வாட்டி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 75 ட்ரைபல் குரூப்ஸ் ஆர் நோட்டிஃபைட் அண்டர் திஸ் பர்டிகுலர்லி வல்லரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். இந்த ட்ரைபல் குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேட்டகரி சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய பீப்புள் will be classified. ஸோ இந்த பர்டிகுலர் வல்லரபிள் ட்ரைபல் குரூப்ஸில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ரோட் ஃபெசிலிட்டிஸ், ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ், எஜுகேஷன், ஹெல்த், மேல் நியூட்ரிஷன் அவங்க வெளியில் கொண்டு வருது, 100% இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம், அப்புறம் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா மூலமாக அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது, ஆரோக்கிய யோஜனா மூலமாக அவங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அப்புறம் சானிடேஷன், டிபி இம்யூனைசேஷன், டிபிலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வருது, சிக்கிள் செல் அனீமியா டிசீஸ்லேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதுக்கான எல்லாமே வந்து இவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படும் பை திஸ் பிஎம் ஜன் மன் ஸ்கீம். தட் இஸ் ஜன்ஜாதி ஆதிவாசி நயா மகான் அபியான். ஸோ இது வந்து 2023
நவம்பர்ல வந்து கேபினெட் அப்ரூவ் பண்ணாங்க. இப்போ இது வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். இந்தியா பொறுத்த வரைக்கும் we having 28 lakh population as a particularly vulnerable tribal group population. இந்த புள்ளிவிவரம் இம்பார்ட்டன்ட். ஒடிசா having the largest 13 tribal groups as the PVTG category. So that's about this article. The next article related to the Angola country. They came out from the OPEC grouping. OPEC அப்படின்னா oil organization for petroleum and petroleum export countries. So it was created in the year 1960 by the Baghdad conference. Iraq, Iran, Saudi Arabia, Kuwait, Peninsula, இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்த்து கிரியேட் பண்ணது. வியனால முதல்ல ஜெனீவால ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு, இப்போ வியனா ஹெட் குவார்ட்டர் ஆஸ்திரியால இருக்கு. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட 13 countries are the member of this group. சரியா? ஸோ நான் சொன்ன கண்ட்ரிஸ் போக வேற கண்ட்ரிஸ் இருக்காங்க. 13 countries are there. கத்தார் வந்து 2019 they terminated and then எக்வேடர் வந்து வெளியில போயிட்டாங்க. இப்போ அங்கோலாவும் வந்து இதுல இருக்கிறது யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிருக்கா. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். OPEC கண்ட்ரிஸை பொறுத்தவரை ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், பெட்ரோல் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே மேக்ஸிமம் இதில் இருப்பாங்க. 80% ஆஃப் தி ஆயில் ரிசர்வ் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அண்ட் 50% மேலே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் இதில் இருக்காங்க. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, டிமாண்டை கிரியேட் பண்ணி விலையை வந்து ரைஸ் பண்ணி வைக்கிறது. விச் மீன்ஸ் ரொம்ப டவுன் போகாமல் அது ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறது. ஆயில் பற்றாக்குறையும் வரக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி சப்ளையை கிரியேட் பண்ணுறது. அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது ஆயில் மார்க்கெட் வந்து ப்ராப்பராக இருக்கும். அது மாதிரி அரப் கண்ட்ரிஸ் வந்து வீழ்ச்சி அடைகிறதுலேருந்து தவிர்க்கப்படும். ஸோ அதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. அண்ட் OPEC ப்ளஸ் குரூப்பிங் இஸ் ஆல்சோ தேர். இந்த OPEC குரூப்பிங்கில் இல்லாத கண்ட்ரி ரஷ்யா, அப்புறம் அதர் கண்ட்ரி அல்ஜீரியா, அசர்பைஜான், ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ஆல்சோ தேர். ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே இந்த கேட்டகரியில் வராங்க, OPEC ப்ளஸ் அப்படின்ற குரூப்பிங். ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி சேர்த்து ஸோ அவங்களும் வந்து இந்த ஸ்டெபிலைசேஷன் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. அது மாதிரி ரஷ்யா இஸ் ஹேவிங் த லார்ஜஸ்ட் 12% ஆஃப் தி ஆயில் ரிசர்வ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரியாக இருக்காங்க. ஸோ OPEC ப்ளஸ் ரஷ்யா ஆல்சோ தேர். OPEC கண்ட்ரிஸ் பண்ணும்போது ரஷ்யாவை அவங்க கூட கோஆப்ரேட் பண்ணி ஆயில் ப்ரொடியூசிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா ஆயில் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக வைக்கிறதுக்காக, விலை கம்மியாகாமல் இருக்கிறது தடுக்கிறது. ஏன்னா ஆயில் வந்து இப்போ ரொம்ப டவுன் ஆகுது. பிகாஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் they went to எனர்ஜி டிரான்சிஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ தட்ஸ் த மெயின் ரீசன். இப்போ அங்கோலா வந்து இவங்க பண்ணக்கூடியது வந்து பெனிஃபிட் ஆகலை, அங்கோலாவும் இதில் இருக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிருக்காங்க. ஷோ த மேப். ஸோ மேப் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். So you can see on the map, Angola is a part of Africa, Zambia in the southeast, and the northல உங்களுக்கு Democratic Republic வருது, southern sideல Namibia, and then western sideல you having Atlantic Ocean as a border. So that's all about the current affairs. Now we will move on to the MCQs. So question number 1. So consider the following statements. Statement number 1: the Svalbard Treaty is a sole treaty that governs scientific research in the Arctic region. Statement number 2: India is a signatory to the Svalbard Treaty. Statement number 3: Himadri was India's first research base in the Arctic area. So which of the statements given above are correct? Options are: A, only one statement is correct; B, only two statements are correct; C, all the three statements are correct; D, none of the above statements are correct. Question number 2. Consider the following statements. Statement number 1: Indo-Pacific Economic Framework for Prosperity, IPEF. Statement number 2: Indian Ocean Rim Association. Third one, the International Solar Alliance. So how many of the above organizations consist of both இந்தியாவும் யூஎஸும் மெம்பராக இருக்கக்கூடியதில் இதில் மேலே இருக்கக்கூடியதுன்னு கேட்குறாங்க. So options are: A, only one is correct; B, only two statement is correct; C, all the three are correct; D, none of the above are correct. Question number 3. With reference to the INS Impal, consider the following statements. Statement number 1: it is the warship named after the city in the northeastern region of India. Statement number 2: it is a part of
P-15A, Project 15A, Kolkata class destroyers. So which of the statements given above is are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 4. Traffic in human beings and begar and other similar forms of forced labors are prohibited under which of the following article of the Indian Constitution? Options are A, Article 21, B, Article 22, C, Article 23, D, Article 24. Question number 5. West Bengal does not share a border with which of the following states? So does not share அப்படின்றது A, Meghalaya, B, Assam, C, Sikkim, Bihar, D, Bihar. So இதில் வெஸ்ட் பெங்கால் வந்து பார்டர் ஷேர் பண்ணல அப்படின்றது எழுதுங்க. So next we will see the answers for the previous. Question number 1 answer is C. Question number 2 answer is A. Question number 3 answer is C. Question number 4 answer is A. Question number 5 answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.